இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் ஆடி மாதம் 16ஆம் நாள் 1/8/2025 ஆகஸ்ட் மாதம் வெள்ளிக்கிழமை. என்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:03 லக்னம் கடக லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி சப்தமி அதிகாலை 5:49 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அஷ்டமி வருகின்றது. நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் அதிகாலை 2:16 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சுவாதி நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 12:15 முதல் 1:15 வரையிலும், மாலை 4:45 முதல் 5:45 வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 1:45 முதல் 2:45 வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 வரையிலும். ராகு காலம் 10:30 முதல் 12 வரையிலும், இரவு 1:30 முதல் 3 வரையிலும். குளிகை 7:30 முதல் 9 வரையிலும், இரவு 12 முதல் 1:30 வரையிலும். யமகண்டம் 3 முதல் 4:30 வரையிலும், இரவு 9 முதல் 10:30 வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. அதிகாலை 2:16 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அமிர்த யோகம் வருகின்றது. இது காலை 6:02 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 1:30 முதல் 3 வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சந்திராஷ்டமம் பூரட்டாதி மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 2:16 சந்திராஷ்டமம் முடிவடைந்து விடுகின்றது. அதற்கு பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொடர் முயற்சியின் மூலம் நீங்கள் வெற்றிடுவீங்க. உங்களுடைய செயல்களை நம்பிக்கையுடன் ஆற்றுவதும் நல்லது. தேவையற்ற பதட்டங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. ஆன்மீக ஈடுபாடுகள் உங்களுக்கு சுறுசுறுப்பை தருவதாகவும் இருக்கும். வேலை செய்கின்ற இடத்துல பணிகளை எளிமையாக ஆற்றவும் செய்வீங்க. உங்கள் கீழ் பணிபுரிபவர்களினால இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. திருமண உறவுல இன்று உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிடவும் வேண்டாம். உங்கள் துணை இடத்துல கருத்து வேறுபாடுகள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. புரிந்துணர்வுகளை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு செலவுகள் சற்று கூடுதலாக தங்க இருக்கும். இன்று இதனால பண இழப்பு ஏற்படாமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க. இந்த செலவு தேவைதானா என்பதை அறிந்து செய்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு முதுகு வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது தாங்க. வேலைகள்ல இன்று சுறுசுறுப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய உயர்வுக்கான நல்ல வழிமுறைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நல்ல ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நினைத்ததை நிறைவேற்றவும் செய்வீங்க. மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறும். தொழில மேன்மையும் உண்டாகும். வியாபாரத்துல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. உங்களுக்கு என்று ஒரு தனி முத்திரையை பதிக்கவும் செய்வீங்க. அனுகூலமான செய்திகளும் வந்து சேரும். சம்பள உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்கள் ஏதாவது உதவிகளும் செய்வாங்க. வெளியில இருந்து எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். அவசர வேலையாக கிளம்புவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது சம்பந்தப்பட்ட அலைச்சல்களும் ஏற்படலாம். பெற்றோர்களுடைய ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். குடும்பத்தினருடன் உங்களுடைய நேரத்தை செலவும் செய்வீங்க. உங்களை சுற்றி இருப்பவர்களை பற்றி அறிந்தும் கொள்வீங்க. அக்கம் பக்கம் இருப்பவர்களுடைய அன்பு தொல்லைகளும் குறையும். வியாபாரத்துல புதிய சலுகைகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் உங்களை மதித்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உற்சாகத்தை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிள்ளைகளுக்காக செலவுகளும் செய்வீங்க. வயிறு தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்படலாம். வெளியில் சாப்பிடுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. மாலையில உறவினர்களுடைய வருகை மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியும் இருக்கும். சிறப்பான நாளாகவும் இருக்கும். வேலையில உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். சிலருடன் சேர்ந்து செய்யக்கூடிய வியாபாரத்துல லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்துல மட்டும் அக்கறையாக இருப்பதும் நல்லது. எதிர்காலம் சார்ந்த சில பணிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. உறவினர்களுடைய வழியில ஆதரவுகளும் இருக்கும். பயனற்ற செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. பிற மொழி பேசும் மக்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வியாபாரத்துல சில தந்திரங்களை புரிந்து கொள்ளவும் செய்வீங்க. பழைய பிரச்சனைகளினால பணியில ஏதாவது சில மாற்றங்களும் ஏற்படலாம்.
புதுவிதமான கனவுகளும் மனதில் ஏற்படும். வசதிகளை மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தெய்வ பணிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய கனவுகளும் ஏற்படலாம். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சொன்ன சொல்லை காப்பாற்றக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்று உங்களுடைய முயற்சிகளுக்கான நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வெற்றியை காண்பதற்கு சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. உறுதியுடன் செயலாற்றவும் செய்வீங்க. இன்று தேவையற்ற பதட்டங்களை மட்டும் தவிர்த்து கொண்டாலே போதுங்க. மற்றபடி தைரியத்துடனும் உறுதியுடனும் வேலைகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணையிடத்துல அமைதியும் உண்டாகும். புரிந்துணர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இருவருக்கும் இடையில என்ற சகஜமான உரையாடல்களும் நடைபெறும். ஒருவரையொருவர் நன்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. வருவாய்க்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கடின உழைப்பை நம்பியும் இருப்பீங்க. பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தோல் எரிச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். மற்றபடி இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. நினைத்தது நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகளில் ஈடுபடவும் செய்யலாம். லாபத்தையும் காண்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். என்ற நல்ல செய்திகளும் வந்து சேரும். தொழில முன்னேற்றமும் இருக்கும். என்று குலதெய்வ பிரார்த்தனைகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. பெண்களினால ஆதாயமும் உண்டாகும். வாகன யோகமும் உண்டாகும். வேலை இடத்துல சம்பள உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்ப்புகளை முறியடிக்கவும் செய்வீங்க. சில அவசிய செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஏதாவது ஒரு நபரை தேடி போய் பார்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனால அலைச்சல்களும் இருக்கும். வியாபார ரகசியங்களை அறிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தடைகளையும் கண்டு நீங்க பயப்படவும் மாட்டீங்க. இதனை தாண்டி வந்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வீட்டிற்கு தேவையான சில அத்தியாவசியமான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. சிலருக்கு புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்களினால ஆதாயமும் உண்டாகும். வாகன வசதிகளும் பெருகும். வியாபாரத்துல வரவு கணிசமாகவும் உயரும். உத்தியோகத்துல மறுக்கப்பட்ட உரிமைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உழைப்பால் உயரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். குடும்பத்துல உறவினர்களுடைய வருகையினால செலவுகள் ஏற்பட்டாலும் மகிழ்ச்சியான செலவுகளாகவும் இருக்கும். தாய்வழி உறவினர்கள் கிட்ட எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். குடும்பத்துல உறவினர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். இதனால பெரிய அளவுல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இன்று புதிய தொழில் தொடங்கலாம் என்ற ஏற்பாடுகளும் நடைபெறலாம். ஆனால் கூட்டாக செய்வது என்பது கவனமாகவும் இருங்க. சில சிக்கல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனதில் அவ்வப்பொழுது ஏதாவது ஒரு கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். சமூக வேலைகள் தொடர்பான விஷயத்துல ஆர்வத்துடனும் இருப்பீங்க. பழைய தவறுகள்ல இருந்து நல்ல ஒரு பாடத்தை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பெற்றோர்களுக்காக இன்று அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. பயணங்களின் மூலமாக நல்ல அனுகூலமும் உண்டாகும். என்று சில புதிய அனுபவங்களும் பயணங்களின் மூலமாக கிடைக்கவும் பெறுவீங்க. பழைய நினைவுகளினால அவ்வப்பொழுது சோர்வாகவும் உணர்வீங்க. உங்களுக்கு எதிராக இருந்தவர்களை கூட வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்களுடைய வழியில சின்ன சின்ன நெருக்கடிகளும் ஏற்படலாம். சக ஊழியர்களினால மன அமைதியும் உண்டாகும். உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான சூழ்நிலைகளும் இருக்கின்றது. பங்குதாரர்களிடத்துல இருந்து வந்த வேறுபாடுகளும் நீங்கும். தோல்வி நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பும் குறையலாம். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடிகளும் ஏற்பட்டு நீங்கும். தாய்வழி உறவினர்களினால அனுகூலமும் உண்டாகும். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகளும் நீங்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க,
உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தினருக்காக பணத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். நம்பிக்கையுடனும் இருப்பீங்க. சிறந்த வளர்ச்சியையும் எதிர்பார்க்கலாம். பணியில வளர்ச்சி நல்லபடியாகவும் இருக்கும். வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று உங்கள் துணையிடத்துல நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. இருவருக்கும் இடையில நல்ல புரிந்துணர்வுகளும் இருக்கும். நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். உங்களிடத்துல இருக்கின்ற பணம் என்று உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். சிறந்த முறையில செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பயனுள்ள சேமிப்பு திட்டங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்ற சுறுசுறுப்புடனும் உற்சாகத்துடனும் இருப்பீங்க. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில வேலைகளை உங்களுடைய மேற்பார்வையிலேயே செய்வதும் நல்லது தாங்க. எண்ணியதெல்லாம் நிறைவேற்றவும் செய்வீங்க. மேன்மையான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரலாம். இது அனுகூலமான தகவல்களாகவும் இருக்கும். என்று ஏதாவது ஒரு குழப்பத்தில இருந்து விடுபடவும் செய்வீங்க. நிம்மதி உண்டாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்களிடத்துல வாங்கி இருந்த பணத்தை திரும்ப தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது சம்பந்தப்பட்ட உங்களுடைய ஆசைகளும் நிறைவேறும். கடன் தொகைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். குடும்பத்தினருடைய ஆதரவுகளும் இருக்கும். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். விருந்தினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிவட்டாரத்துல அந்தஸ்தும் உயரும். வியாபாரத்துல சில அதிரடியான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகளுக்கு நெருக்கமும் ஆவீங்க. நினைத்ததை நல்லபடியாக முடிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். பிள்ளைகள் உங்களுடைய அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. அவர்கள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. சிலருக்கு எதிர்பாராத பணவரவும் இருக்கும். விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் கூடுதலாக இருப்பது உங்களுக்கு உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். என்று மனைவி மக்களிடத்துல மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு நீண்ட நாட்களாக ஆசைப்பட்டு கொண்டு இருந்த வாகனங்களை வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. குடும்பத்துல ஏதாவது மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். புதிய முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனதில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காண்பீங்க. பெரியவர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். பெற்றோருடைய ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. நீண்ட நாட்களுக்கு பிறகு பழைய நண்பர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பங்குச்சந்தை மற்றும் பந்தயங்கள்ல பணத்தை செலுத்தும் பொழுது கவனமாகவும் இருங்க. இதனை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. பகைமை உணர்வுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பயணங்களின் மூலமாக புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். உத்தியோக பணிகள்ல விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. சுபகாரிய முயற்சிகள் கைகூடியும் வரும். வியாபார பணிகள்ல சில மாற்றங்களும் ஏற்படலாம். வாகன மாற்றங்களும் ஏற்படும். பாக பிரிவினைகள்ல தெளிவும் உண்டாகும். என்று ஒரு சுபமான நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பிரவுன் நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் கைகூடியும் வரும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவும் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாகவும் இருக்கும். முயற்சிகளை எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களிடத்துல தெளிவாகவும் இருப்பீங்க. சில தவறான முடிவுகள்ல இருந்து நல்ல பாடத்தை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தெளிவான மனதுடன் இருப்பதும் நல்லது. பணியில மும்முரமாகவும் இருப்பீங்க. பணிகளை திட்டமிட்டு ஆற்றவும் செய்வீங்க. ஒரு சில இடையூறுகள் இருந்தாலுமே இதனை தாண்டி வந்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. அவர்களுடன் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. பணவரவும் இருக்கும். செலவுகளை கண்காணித்துக் கொண்டு இருப்பதும் நல்லது தாங்க. சில வீண் விரயங்கள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு சளி இருமல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று வேலை விஷயமாக இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும்.
ஓரிரண்டு நாட்களாக வேலை விஷயமாக அலைந்து திரிந்து கொண்டு இருந்தவர்களுக்கு நல்ல வேலையும் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில எதிர்பார்த்த வெற்றியும் உண்டாகும். சில புதிய ஆர்டர்களையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல ஓரளவிற்கு நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். உறவினர்களுடைய உதவியினால சில வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. நல்ல செய்திகளும் வந்து சேரும். தொலைதூரத்துல இருந்து கிடைக்கின்ற செய்திகள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். என்று மற்றவர்களிடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசு வழியில எதிர்பார்த்த ஆர்டர்களையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெற்றி பெறுவதற்கான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. வேலையை முடிக்க வேண்டும் என்ற எண்ணங்களுடனும் இருப்பீங்க. கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். வெளியூர்ல இருக்கின்ற நண்பர்களின் மூலமாக நல்ல செய்திகளும் வந்து சேரும். புதியதாக ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. எதிர்பாராத இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த இழப்புகளை சரி செய்தும் விடுவீங்க. உத்தியோகத்துல பணிகளை விரைந்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். என்று அனுகூலமான நாளாகவும் இருக்கும். அரசாங்க வகையில சில ஆர்டர்களையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கான்ட்ராக்டுகள்ல கையெழுத்திடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தந்தையிடம் எதிர்பார்த்த பண உதவிகளும் இருக்கும். சில வீண் செலவுகளும் இருக்கும். வாழ்க்கை துணையின் தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. வேலை விஷயமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல லாபத்தையும் பெற்றுவிடலாம். சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். சட்ட விஷயங்கள்ல நல்ல ஒரு தீர்வும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய வருமான வழிகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. குடும்பத்துல உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். குறுகிய தூர பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களை நம்பி வந்தவர்களுக்கு ஏதாவது பண உதவிகளும் செய்வீங்க. குடும்பத்துல ஒற்றுமையும் இருக்கும். பணி நிமித்தமாக புதிய பொறுப்புகளும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய கருத்துக்களுக்கு உண்டான மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். என்று மற்றவர்களை சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. யாரையும் அதிகமாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாங்க. உங்களுடைய செயல் திட்டங்கள்ல கண்ணும் கருத்துமாக இருப்பதும் நல்லது. உங்களுடைய கருத்துக்களுக்கு உண்டான மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். நண்பர்களுடைய வழியில விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. கலகலப்பான பேச்சுக்களினால மற்றவர்களை கவர்ந்தும் விடுவீங்க. வழக்குகளை எதிர்பாராத சில திருப்பங்களும் ஏற்படலாம். வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் அன்னை மீனாட்சியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகளும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. உங்கள் தாய் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு ஆன்மீக ஈடுபாடுகள் உங்களுக்கு ஆறுதலையும் ஏற்படுத்தும். பிரார்த்தனைகள் மற்றும் தியானம் போன்றவைகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். மனதுல உற்சாகத்துடனும் இருப்பீங்க. இன்று மற்றவர்களிடத்துல புன்னகையுடன் பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். திட்டமிட்டு இருந்த பணிகளை இப்பொழுது செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியின் பொழுது கவனம் சிதறாமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க. மனதை ஒருமுகப்படுத்தி செய்வதும் நல்லது. இன்று மனதில் தோன்றுகின்ற குழப்பங்களை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாங்க. இதனால அதிருப்தியும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்கள் துணை இடத்துல மனம் திறந்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும். இருவருக்கும் இடையில என்ற சமாதானமான போக்கும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். வரவும் செலவும் இரண்டும் அடுத்தடுத்து வந்தாலுமே சமாளிக்கக்கூடிய வகையில பணமும் கையில இருக்கும். ஆனால் தேவையற்ற விரயங்களுக்கு மட்டும் இடம் கொடுக்கவும் வேண்டாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சிலருக்கு உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். குளிர்ச்சியான உணவுகளை எடுத்துக்கொள்வதும் நல்லது தாங்க. என்று மற்றவர்களுக்கு ஏதாவது உதவிகளும் செய்வீங்க. பணியில ஏதாவது தாமதங்களும் ஏற்பட்டு நீங்குங்க. தொழிலை மிகுந்த அக்கறையோடு பார்த்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல இருந்து வந்த மந்தமான சூழ்நிலைகளும் மாறும். தேடி சென்ற நபர்களை சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நீங்க எதிர்பார்த்து இருந்த முக்கியமான தகவல்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. சில தேவையில்லாத செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால கையில் உள்ள பணம் கரையாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. சோம்பலான போக்கும் மாறும். நிம்மதியாகவும் உணர்வீங்க. வேலை பளு சற்று குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுக்கு எதிராக இருந்தவர்களை அடையாளம் காண்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கண்ணும் கருத்துமாக இதுல நடந்தும் கொள்ளுங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விவகாரங்கள்ல கராராக இருப்பதும் நல்லது.
என்று கடந்த காலத்துல கிடைத்த நல்ல வாய்ப்புகளை எல்லாமே இப்பொழுது சரியாக பயன்படுத்திக் கொள்வதும் நல்லது. நழுவி போன வாய்ப்புகளும் மீண்டும் கிடைக்கவும் பெறுவீங்க. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. உத்தியோகத்துல வேலை சுமை அதிகமாக தங்க இருக்கும். மற்றவர்கள் கிட்ட பேச்சுக்கள்ல இங்கீதமாக இருப்பதும் நல்லது. அதிகப்படியான உரிமைகளை எடுத்துக்கொண்டு பேசிவிடவும் வேண்டாம். சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. சில செலவுகள் ஏற்பட்டாலும் தேவையான அளவு பணம் கையில இருக்கிறதுனால சமாளிக்கவும் முடியும். எதிரிகளுடைய வகையில எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. உறவினர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. மற்றவர்களிடத்துல வீண் விவாதங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க என்று அலுவலகத்துல சக ஊழியர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவதும் நல்லது. பங்குதாரர்களினால அனுகூலமும் உண்டாகும் என்று திடீர் லாபத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வண்டி வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கவனமாகவும் இருங்க. சிலருக்கு சிறு காயங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் தொடர்பாக சில ஒப்பந்தங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. ஏமாற்றங்களும் நீங்கும். புதிய வேலை தொடங்குவதற்கு இன்று ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். உடன் பிறந்தவர்களுடன் இருந்து வந்த சண்டை சச்சரவுகளும் நீங்கும். மாணவர்களுடைய படிப்பு தொடர்பான பிரச்சனைகளும் குறையும். ஆசிரியர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதுல ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மையும் தோன்றி மறையலாம். உத்தியோகத்துல பொறுப்புகளும் அதிகரிக்கும். எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல நிதானத்தை கையாள்வதும் நல்லது. உடன் இருப்பவர்களிடத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். இன்று உழைப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகளும் அதிகரிக்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. மகான்களுடைய தரிசனங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகளும் நீங்கும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பொறுமையை வளர்த்துக் கொள்வதும் நல்லது. நன்மதிப்பையும் பெறுவீங்க. தைரியமாக எந்த ஒரு வேலையையும் செய்வதும் நல்லது தாங்க. மனதில் ஏதாவது பய உணர்வுகளும் குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். பணியில சின்ன சின்ன தவறுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எளிமையாக பணியாற்றுவதற்கு மனதை நல்ல முறையில வைத்துக் கொள்வதும் நல்லது தாங்க. மனதை ரிலாக்ஸாக வைத்துக் கொள்வதும் நல்லது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல சின்ன சின்ன மோதல் போக்கும் ஏற்பட்டு நீங்கும். அவர்களிடத்துல சகஜமாக பேசுவதும் நல்லது. நிதிநிலை நன்றாக தங்க இருக்கும். பணவரவும் இருக்குங்க. ஆனால் பணத்தை தக்க வைத்துக் கொள்வதும் நல்லது. ஏதாவது அதிரடியான செலவுகளை செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதுல கவனமாகவும் இருங்க. வருமானத்தை கவனத்துல வைத்துக் கொண்டு செய்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சரியான நேரத்துல கூட உணவு எடுத்துக்கொள்ள முடியாத அளவிற்கு ஒன்று மாற்றி ஒன்று வேலைகள் இருந்து கொண்டே இருக்கும். ஆனாலும் இது உங்களுக்கு உற்சாகத்தை தருவதாகவும் இருக்கும். பழைய வேலைகளை எல்லாமே முடித்து நற்பெயரையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொட்ட காரியங்கள் நல்லபடியாகவும் முடியும். எந்த ஒரு விஷயத்திலேயுமே வெற்றி வாய்ப்பை பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்கள் இப்பொழுது உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க. வியாபாரம் நல்லபடியாகவும் இருக்கும். பெரியவர்களுடைய அன்பும் ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை இடத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். நல்ல செய்திகளும் வந்து சேருங்க. எதையும் சாதிக்கக்கூடிய மன துணிச்சலுடன் இருப்பதும் நல்லது. தேவையற்ற பய உணர்வுகளை தவிர்த்தும் கொள்ளுங்க. புதிய திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. அரசாங்க வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். என்று காலையில் இருந்தே சுறுசுறுப்புடன் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கூடுதல் அக்கறையுடனும் இருப்பீங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மனப்போக்கும் மாறும். இன்று சமாதானமான போக்கும் இருக்கும். அனுசரித்தும் செல்வீங்க. யாரையும் யாருக்காகவும் பரிந்துரைகள் செய்யவும் வேண்டாம். பணம் வாங்கி தருவதில் குறுக்க நிற்கவும் வேண்டாம். வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல வாடிக்கையாளர்கள் கிட்ட கனிவாக பேசுவதும் நல்லது. உத்தியோகத்துல யாருடனும் விவாதங்களும் செய்யவும் வேண்டாங்க. தடைகளையும் தாண்டி முன்னேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதுல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். புதிய முயற்சிகளை மேற்கொள்வதும் நல்லது தாங்க. ஆனால் தீர்க்கமாக முடிவுகள் எடுக்கும் பொழுது கவனமாகவும் இருங்க. குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது.
சிலருக்கு குடும்பத்தினருடன் கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் தாய் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. பணவரவும் இருக்கும், சில செலவுகளும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்குங்க. பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவதும் நல்லது. இன்று மனதில் இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். வேலையில டென்ஷன்களை காட்டவும் வேண்டாம். குடும்பத்துல ஏற்பட்டு இருந்த சண்டை சச்சரவுகளும் நீங்கும். மனதில் இருந்து வந்த பய உணர்வுகள் சற்று குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மாணவர்களுக்கு தேர்வுல நல்ல ஒரு மதிப்பெண் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முன்னேற்ற பாதைகளும் தென்படும். குழந்தைகளினால நல்ல செய்திகளும் வந்து சேரலாம். சிறு தூர பயணங்கள் சென்றும் வருவீங்க. குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். எதிர்பாராத சில பயணங்களினால அலைச்சல்களும் இருக்க தங்க செய்யும். ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. நயமான பேச்சுக்களினால சில பிரச்சனைகளும் குறையும். கால்நடைகள் விஷயங்கள்ல கவனமாகவும் இருங்க. மேலதிகாரிகள் இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் உண்டாகும். அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் குறையும். உறவினர்களுடைய வருகையினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு வெற்றிக்கு உகந்த நல்ல நாள் என்றும் கூறலாங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே விரைவாக செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதற்கான உறுதியும் தைரியமும் உங்ககிட்ட இருக்கும். உங்களுடைய ஆற்றலை வெளிக்கொண்டு வருவதற்கான நல்ல வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. கிடைக்கின்ற வாய்ப்புகளை திறமையாக பயன்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகளை குறித்த நேரத்திற்கு முன்பாகவே முடிக்கவும் செய்வீங்க. தொழில் சார்ந்த அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. உங்கள் துணை இடத்துல இனிமையான போக்கும் காணப்படும். இனிமையான வார்த்தைகளை பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று புன்னகையுடனும் உற்சாகத்துடனும் இருப்பீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. நிதி சம்பந்தமாக இருந்து வந்த கட்டுப்பாடுகள் குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனதில நம்பிக்கையுடன் எந்த ஒரு வேலைகளையும் செய்து முடிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று திடமான ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. தொழில்ல இருந்து வந்த பின்தங்கிய சூழ்நிலைகளும் மாறும். உங்களுக்கு வரவேண்டிய பணத்தை நயமாக பேசி தங்க வசூல் செய்ய வேண்டியதும் இருக்கும். கராராக பேசவும் வேண்டாம். வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். தொழில்துறையில எதிர்பார்த்த நன்மைகளும் கிடைக்க பெறுவீங்க. கேட்ட இடத்துல இருந்து பண உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. பெண்களுக்காக சில செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். அவர்களுடைய ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. மற்றவர்களுக்காக நீங்கள் செய்யக்கூடிய உதவிகள் அவர்களுக்கு மிகப்பெரிய உதவியாகவும் இருக்கும். உங்களுடைய ஆலோசனைகளை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. குடும்பத்தினருடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சில புதிய நண்பர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்க பெறுவீங்க. பொது காரியங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகள் வழிய வந்து உதவிகளும் செய்வாங்க. நினைத்தது நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இளைய சகோதரர்களுடைய வகையில செலவுகளும் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் இருக்கும். மாலையில நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். அலுவலகத்துல என்ற வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். இதனால சற்று சோம்பலுடனும் காணப்படுவீங்க. ஆனாலும் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. உங்களுடைய பேச்சுக்களை மட்டும் கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. குடும்பத்துல யாராவது உங்களுடைய மனம் புண்படும்படியாக பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நீண்ட நாட்களுக்கு பிறகு பழைய நண்பர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய வீடு வாங்க வேண்டும் என்ற யோகங்களும் கூடியும் வரலாம். எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். உறவினர்களுடைய வகையில இருந்து வந்த வேறுபாடுகளும் மறையும். கூட்டாளிகளுடைய வழியில மறைமுகமான ஒத்துழைப்புகளும் இருக்கும். தடைப்பட்ட சில கடன் பிரச்சனைகளும் தீரும். உயர் அதிகாரிகளுடைய வழியில சாதகமான வாய்ப்பும் இருக்கும். பேச்சுக்கல்ல அனுபவ அறிவும் வெளிப்படும். உதவிகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது.
சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. முக்கிய பிரமுகர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவ அறிவும் வெளிப்படும். எதிர்பார்த்த நல்ல செய்திகளையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். மிகுந்த தன்னம்பிக்கையுடன் உங்களுடைய வேலைகளை செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நண்பர்கள் மற்றும் நெருங்கிய தொடர்பு உடையவர்கள் கிட்ட நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. சக ஊழியர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். சில கடினமான வேலைகளையும் எடுத்து செய்ய வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளை பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவிலை இன்று இனிமையான தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. உங்கள் துணை இடத்துல நட்பாக பழகுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். இன்று உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். சேமிப்புகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. நம்பிக்கையான உணர்வுடனும் இருப்பீங்க. ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சற்று குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. உங்கள் மேலதிகாரிகள் இப்பொழுது உங்களுக்கு சில அறிவுரைகளை கூறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றியும் கொள்வீங்க. ஒரு 2 நாட்களாக இருந்து வந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளும் குறையும். குடும்பத்துல அமைதியான போக்கும் இருக்கும். வீட்டுல உறவினர்களுடைய வருகையினால கலகலப்பான சூழ்நிலைகளும் காணப்படும். இன்று சிலருக்கு உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்குங்க. குளிர்ச்சியான உணவுகளை எடுத்துக்கொள்வதும் நல்லது. சில நேரங்கள்ல சில உதவிகள் கிடைப்பது உங்களுக்கு மறக்க முடியாததாகவும் இருக்கும். சொன்ன சொல்லை காப்பாற்ற துடிப்புடனும் செயல்படுவீங்க. உறவினர்கள் நண்பர்களுடன் மனம் விட்டு பேசவும் செய்வீங்க. காணாமல் போன முக்கிய ஆவணங்களை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பழைய வேலையாட்களை மாற்றவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய நிர்வாக திறமைகளும் வெளிப்படும். புதிய முயற்சிகள் வெற்றியை தருவதாகவும் இருக்குங்க. சில புது விஷயங்களை செய்வதற்கு ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். சகோதரர்கள் இப்பொழுது உங்களுக்கு ஒத்துழைப்புகளும் தருவாங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு ஒரு உகந்த நாள் என்றும் கூறலாம். சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். நண்பர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் கூடுதலாகவும் இருக்கும். சக வியாபாரிகள் இப்பொழுது அனுசரணையாகவும் இருப்பாங்க. முன்னேற்றமான பாதையை நோக்கியும் செல்வீங்க. தொழில்ல இருந்து வந்த நஷ்டங்கள்ல இருந்து தப்பித்தும் கொள்வீங்க. வதந்திகளை நம்பி இருக்கவும் வேண்டாம். இது சம்பந்தப்பட்ட விவாதங்கள் செய்யவும் வேண்டாம். ஆலோசனைகளை கேட்கவும் செய்வீங்க. நிதானமாகவும் சுயமாகவும் சிந்தித்து முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல பிரச்சனைகளும் குறையும். பெரிய பண பரிவர்த்தனைகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மாணவர்களுக்கு உயர்கல்வி படிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய வேலையும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களுடைய வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். வியாபாரம் சார்ந்த பயணங்களும் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். சிந்தனை திறன்ல மாற்றங்களும் ஏற்படலாம். என்ற ஆசிரியர்களுக்கு நீங்க உதவிகரமாகவும் இருப்பீங்க. நேர்மையுடனும் நடந்தும் கொள்வீங்க. அரசு வகையில ஆதாயமும் உண்டாகும். வரவு நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளநீல நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். அதிகாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. கொடுத்த கடன் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சராசரியான நாளாகவும் இருக்கும். அமைதியாகவும் பொறுமையாகவும் இருப்பதும் நல்லது. சகஜமான அணுகுமுறையை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். இதனை கவனமாக கையாள வேண்டியதும் இருக்கும். சில அறிவார்ந்த திட்டங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. இது உங்களுக்கு நல்ல நிறைவையும் தருவதாகவும் இருக்கும். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும்.
புரிந்துணர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவர்களிடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்தும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. பணவரவும் இருக்கும். பண பற்றாக்குறைகளும் நீங்கும். பணத்தினுடைய தேவைகளை அறிந்து நீங்க செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. தியானம் மற்றும் உடற்பயிற்சி போன்றவற்றில் அதிக ஈடுபாட்டுடனும் இருப்பீங்க. வேலைகள் செய்வதிலையும் ஆர்வத்துடனும் இருப்பீங்க. பெற்றோருடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு மன மகிழ்ச்சியான பேச்சுவார்த்தைகளும் வீட்டில் நடைபெறுங்க. சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளை முன்னெடுத்தும் செல்வீங்க. பொருள் வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பயிர் தொழில் செய்பவர்களுக்கு லாபமும் உண்டாகும். இன்று உற்பத்தியை அதிகரித்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசு துறையில இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். அனுகூலமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்துல சில முக்கியமான விஷயங்கள்ல நீங்க விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. சில மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கவும் செய்வீங்க. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய முதலீடுகள் செய்வதில் எச்சரிக்கையுடன் இருப்பதும் நல்லது. குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வெளியூர்ல இருந்து வரவேண்டிய செய்திகளும் வந்து சேருங்க. மனைவி மக்களிடத்துல ஆசைப்பட்டதை வாங்கி தருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிரிகளிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. சில தேவையற்ற பிரச்சனைகள்ல தலையிடவும் வேண்டாம். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். மனக்கவலைகளும் நீங்கும். உங்களை புரிந்து கொள்ளாமல் பேசியவர்கள் இப்பொழுது மனம் மாறி வந்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது சம்பந்தப்பட்ட மனக்குறைகளும் நீங்கும். நீண்ட நாட்களுக்கு பிறகு பழைய நண்பர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரம் தொடர்பாக நல்ல திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. வேலை இடங்கள்ல ஒரு குழுவாக முடிக்கக்கூடிய சில வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். முயற்சிகள்ல இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். குடும்பத்துல சின்ன சின்ன விவாதங்களும் தோன்றி மறையும். வெளிவட்டாரத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. வியாபாரம் நிமித்தமான பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆன்மீகம் தொடர்பான எண்ணங்களும் மேம்படும். உத்தியோகத்துல தனித்திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று உங்களுடைய பிடிவாதமான போக்கினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பிள்ளைகளினால மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். விலகி சென்றவர்களும் விரும்பி வந்தும் பேசுவாங்க. உங்களால் பயனடைந்தவர்கள் இப்பொழுது உதவிகளும் செய்வாங்க. வியாபாரமும் சூடு பிடிக்கும். உத்தியோகத்துல தலைமையினுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. அரசாங்க வகையில் எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். பிள்ளைகளினால சில செலவுகளும் ஏற்படலாம். தந்தையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். சகோதரர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். பணிகளுக்கு சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் மகாவிஷ்ணுவை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்களும் நீங்கும். இன்று உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. பிள்ளைகளினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகளும் வெளிப்படும். எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய செயல்கள் விருப்பம் போல் நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். நேர்மறை எண்ணங்களுடனும் இருப்பீங்க. தன்னம்பிக்கையுடன் உங்களுடைய இலக்குகளை மேம்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தனித்தன்மையாகவும் உணர்வீங்க. சில தடைகளை கடந்து சென்று விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். உங்களுடைய வேலைகளை நன்கு செய்து முடிப்பதும் நல்லது. 1க்கு 2 முறை சரிபார்த்தும் கொள்ளுங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியான தருணங்களை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. உங்கள் பிரியமானவர்களுடைய வார்த்தைகள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். என்று மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது வீண் விவாதங்கள்ல ஈடுபடவும் வேண்டாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். செலவுகளும் இருக்குங்க. பணத்தை தக்க முறையில தக்க வைத்துக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. உங்களுடைய தேவைகளும் பூர்த்தியாகும். வேலை இடங்கள்ல ஏற்பட்டு இருந்த அவப்பெயர்களும் நீங்கும். வீண் வதந்திகளும் நீங்குங்க. குடும்பத்தினருக்காக சில முக்கியமான விஷயங்களை செய்து தருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு புதிய தொழில்நுட்பங்கள்ல ஆர்வத்துடனும் இருப்பீங்க. தொழிலுக்கு தேவையான பொருட்களை கொள்முதல் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தகவல் தொழில்நுட்ப துறையில இருக்கிறவங்களுக்கு சிறப்பான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வழக்கு விஷயங்கள்ல வெற்றியும் உண்டாகும். அறிவு திறமையுடன் வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பதவி உயர்வுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணவரவும் இருக்கும். சில வேலைகள் பின்தங்கிய போக்கும் மாறுங்க.
என்று உங்களுடைய வேலை திறனை மேலதிகாரிகள் கணக்கிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனால கவனமாகவும் இருங்க. தன்னம்பிக்கையுடன் வேலைகளை செய்து முடிப்பதும் நல்லது. மற்றவர்களுக்காகவும் சில உதவிகளையும் செய்வீங்க. மற்றவர்கள் ஏதாவது நிதி உதவிகளை எதிர்பார்த்து வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நண்பர்களினால செலவுகளும் ஏற்படலாம். சிலருடைய தவறான செயல்களை எண்ணி வருத்தப்படவும் வேண்டாம். உதவி செய்வதாக வாக்கு கொடுத்தவர்கள் இப்பொழுது இழுத்தடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த இழப்புகளை எல்லாமே சரி செய்து விடுவீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகள் ஏதாவது குறை கூறவும் சொல்வாங்க. பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. புதிய முயற்சிகளையும் பயணங்களையும் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதே சமயத்துல வழக்கமான பணிகளிலும் கவனமாக இருப்பதும் நல்லது. சிறிய அளவில் உடல் நலம் பாதிக்கப்பட்டாலும் எளிய சிகிச்சையினால சரியாகியும் விடும். உறவினர்களுடன் ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்காக வெளியில் அலைய வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்தை விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். உங்களுக்கு இருந்து வந்த தொல்லைகளும் நீங்கும். வியாபாரத்துல நல்ல செய்திகளும் வந்து சேரும். பிசினஸ்ல ஏதாவது மாற்றங்களும் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்துல உங்களுடைய பேச்சுக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். வேலை விஷயமாக குறுகிய தூர பயணங்களும் சென்று வருவீங்க. வீட்டுல பிள்ளைகளுடைய திருமண ஏற்பாடுகளும் நடைபெறலாம். ஏதிலும் சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. பிள்ளைகளுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. உடன் இருப்பவர்கள் இடத்துல வளைந்து கொடுத்து செல்வதும் நல்லது. குடும்பத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. நீண்ட நேரம் கண்விழிப்பதை தவிர்த்தும் கொள்ளுங்க. வியாபாரம் சார்ந்த அலைச்சல்களும் இருக்கும். அமைதியுடன் கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக தங்க இருக்கும். எடுத்த காரியங்களை முடிப்பதில் சின்ன சின்ன தடைகளும் தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சாதகமான நாளாகவும் இருக்குங்க. பயனுள்ள முடிவுகள் எடுப்பதற்கு ஒரு உகந்த நாள் என்றும் கூறலாம். உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். பணியில பிரகாசிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நீங்கள் கையாள்கின்ற திறனின் மூலமாக உங்களுடைய மேலதிகாரிகளுடைய கவனத்தையும் ஏற்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியான தருணங்களை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. விருந்தினர்களுடைய வருகைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். பயனுள்ள முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சுறுசுறுப்பாகவும் ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. உற்சாகத்திற்கு குறைவிருக்காது என்று மிதமான பலன்களும் இருக்குங்க. வேலை செய்கின்ற இடத்துல ஒன்று மாற்றி ஒன்று வேலைகள் இருந்து கொண்டே இருக்கும். அலைச்சல்கள் இருப்பது உங்களுக்கு சற்று சங்கடத்தையும் ஏற்படுத்தலாம். சரியான நேரத்துல சாப்பிட முடியாதபடி வேலைகளும் இருக்கும். பகைவர்களினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். இப்பொழுது அவர்கள் உங்களுக்கு நண்பர்களாக அவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளிடத்துல மனம் விட்டும் பேசுவீங்க. ஆடம்பரமான செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதிகாரிகளிடத்துல இருந்து வந்த தொல்லைகளும் நீங்கும். வம்பு வழக்குகள்ல மட்டும் சிக்காமல் பார்த்தும் கொள்ளுங்க. வியாபாரத்துல எதிர்ப்புகளும் இருக்குங்க. அதனை சமாளிக்கக்கூடிய தனித்திறமையுடனும் இருப்பீங்க. கேட்ட இடத்துல இருந்து பணமும் கைக்கு வந்து சேரும். பிள்ளைகள் இப்பொழுது உங்களுடைய அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. மனதிற்கு விருப்பமான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. மனைவி வழி உறவினர்கள் மதிக்கவும் செய்வாங்க. வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்களினால லாபமும் உண்டாகும். உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாளாகவும் இருக்குங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலக பணியின் காரணமாக வெளியூர் செல்ல வேண்டியதும் இருக்கும். பிள்ளைகளும் உங்களுடைய விருப்பப்படியும் செயல்படுவாங்க. அலுவலகத்துல சக ஊழியர்களினால ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்று நல்லபடியாக தங்க இருக்கும். மற்ற நாட்களை விட என்று சிறப்பாகவும் உணர்வீங்க. பிசினஸ்ல பழைய திட்டங்களினால இப்பொழுது லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். சில நாட்களாக தடைப்பட்டு இருந்து வந்த வேலை வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மாணவர்களுக்கு படிக்கும் பிரச்சனைகளும் குறையும். பெற்றோர் கொடுத்த வாக்குகளை காப்பாற்றவும் செய்வீங்க. வியாபாரத்துல நல்ல செய்திகளும் வந்து சேரும். புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். ஒத்துழைப்புகளும் இருக்கும். அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பிரிந்து இருந்த உறவினர்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புரிதல்களும் உண்டாகும். சவாலான பணிகளையும் சாதாரணமாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
சகோதரர்களுடைய வகையில ஆதரவுகளும் இருக்கும். விவேகத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வீண் விவாதங்கள்ல ஈடுபடுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். தந்தை இடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 2:16 சந்திராஷ்டமம் முடிவடைந்து விடுகின்றது. அதற்கு பின்பு இன்று உங்களுக்கு ஒரு சுமூகமான நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. தைரியமாகவும் இருப்பீங்க. முயற்சிகள் நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். பயணங்களுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியில வெற்றி பெற்று விடுவீங்க. உங்களுடைய ஆற்றலை நீங்கள் உணரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. உங்கள் துணையின் நன்மதிப்பை பெறுவதற்கு வாய்ப்புகளும் இருக்கின்றது. இருவருக்கும் இடையில ஒரு சிறப்பான உரையாடல்களும் நடைபெறும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கம் திருப்திகரமாகவும் இருக்கும். கடின உழைப்பிற்கான ஊக்கத்தொகைகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். புத்துணர்ச்சியுடனும் உறுதியுடனும் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வீட்டுல சில மங்களகரமான செய்திகளும் வந்து சேருங்க. மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். நல்ல வேலைகளை இப்பொழுது செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று உங்களுடைய பிள்ளைகளின் மீது இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்குங்க. அவர்களும் இன்று உங்களுக்கு ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. பய உணர்வுகளும் நீங்கும். மன உளைச்சல்களில் இருந்து விடுபடவும் செய்வீங்க. வியாபாரத்துல வருமானம் நல்லபடியாகவும் இருக்கும். சிலருக்கு நல்ல செய்திகளும் வந்து சேரலாங்க. வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் கூடி வரலாம். பெரியவர்களுடைய ஆசிர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்கள் உங்களுடைய மனதை புரிந்து கொண்டு பிரிந்து சென்றவர்கள் தேடி வந்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்களிடத்துல வாங்கி இருந்த பணத்தை திரும்ப தந்து முடித்து விடுவீங்க. எதிர்பாராத பணவரவும் இருக்கும். உறவினர்கள் நண்பர்கள் உங்களை கலந்தாலோசித்து சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களை தேடி வந்தவர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. பழைய சிக்கல்கள்ல இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல புதிய யுத்திகளை கையாளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கு பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். தொட்டது துலங்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். எடுத்த காரியங்கள் இப்பொழுது சிறப்பாகவும் முடியும். சில எதிர்பாராத செலவுகளினால கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படலாம். முக்கியமான முடிவுகளை ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செய்வதும் நல்லது. மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. அலுவலகத்துல மற்றவர்களுடைய விஷயங்கள்ல தலையிடவும் வேண்டாம். வேலைகள்ல மட்டும் கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டியதும் இருக்கும். பங்குதாரர்களினால ஏற்பட்டு இருந்த செலவுகளும் நீங்கும். ஆடம்பர பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. பெரியவர்கள் மகிழ்ச்சி அடையும்படியாக நீங்க நடந்தும் கொள்வீங்க. மனைவி இடத்துல இருந்து பரிசு பொருட்களையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்களுடைய ஆசிர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை செய்பவர்களுக்கு பணியிடத்துல வேலை பளு அதிகமாக தங்க இருக்கும். மேலதிகாரிகளுடைய உதவியினால வேலைகளை சரியான நேரத்துல முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிந்தனையின் போக்குல மாற்றங்களும் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். எதிர்பாராத சில பயணங்களினால அலைச்சல்களும் ஏற்படலாம். எதிலும் தனித்தன்மையுடன் செயல்படுவதும் நல்லது. செயல்திறன்ல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். தற்பெருமையான விஷயங்களை குறைத்துக் கொள்வதும் நல்லது. வெளிவட்டாரத்துல செல்வாக்கும் அதிகரிக்கும். திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 2:16 சந்திராஷ்டமம் முடிவடைந்து விடுகின்றது. அதற்கு பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும். தெய்வ பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.